திடீர்னு நீங்கள் மனமாற்றம் அதே மாதிரி கட்சி மாறிட்டது வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடென்டிஃபை சினிமாவிலையும் அரசியலையும் வந்து கேப்டன் தான். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் எப்போ பார்த்தாலுமே கேப்டன் எங்களோடய இருப்பார். அதுக்காக நம்ம வந்து இயக்கம் மாறினாலும் இவரை நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்கு வந்து அரசியல் கற்றுக் கொடுத்த குரு 2005 கட்சி ஆரம்பித்தார். 2006 எலெக்ஷனில் வந்து எனக்கு சீட் கொடுத்தாரு. 2006 திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அதிகமான ஓட்டு வாங்கினது நான் தான். சேரன் மகாவீதி தொகுதியில் 10,862 ஓட்டு வாங்கினேன். அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை, கேப்டனுடைய கட்சியை அந்த 2006 அந்த மாவட்டம் முழுதும் பேச வச்சது நான் தான். ஏன்னா நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது யானை, குதிரை, போர்படை வீரர்கள் இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது. யானை லைசன்ஸ் வேணும், குதிரைக்கு லைசன்ஸ் வேணும் அப்படிலாம் கிடையாது. 2006 இந்த யானைகள் வந்து குதிரைகளை வச்சு இந்த போர் வீரர்கள் மாதிரி வந்து வேல்கம்பு, ஈட்டிலாம் இதெல்லாம் வச்சுட்டு நான் தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணேன். ஸோ அந்த நாளே ஒரு பரபரப்பாகி போச்சு. அடுத்து நான் கேம்பெயினுக்கு வந்து 8 அடியில் ஒரு மனுஷனையும் 2 அடியில் ஒரு குள்ளனையும் கூப்பிட்டு போய் கேம்பெயின் பண்ணேன். நிறைய திரைப்பட நடிகர்களை கூப்பிட்டு கேம்பெயின் பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிறது, கேப்டனுடைய கட்சி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அடித்து சொல்லுவேன், என்னால் தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 2011 அதிமுக கூட்டணி வரும்போது எனக்கு சீட்டு கொடுக்கல. 2016 மக்கள் நல கூட்டணி வரும்போது ஆலங்குளம் தொகுதியில் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ சேர்மதி தொகுதியை எடுத்துட்டாங்க. பாதி ஆலங்குளம் போயிட்டு பாதி அம்பாசமுத்திரத்துக்கு வந்துச்சு. 2021 அமமுக திரு டிடிவி தினகரன் அவருடைய கட்சியில் கூட்டணி சேரும்போது சீட்டு கொடுத்தாங்க. இப்போ 26 எனக்கு சீட்டு கொடுக்கல. அப்போ கூட்டணி வரும்போதெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டேங்காங்க, தனியாக நிற்கும் போது மட்டும் சீட்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து கேப்டன் அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்? திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்ப்பு, அதிமுகவோட எதிர்ப்பு, இதுக்கு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார்.